கேட்டனர். அவர் நம்மை வைத்து கேட்கிறது அவருடைய உண்மை என்ன தெரியும் என்பது அறிந்தார். கற்றுக் புதிகள் அவர் நல்லவர், அவர் திரும்பி என்றும் உள்ளது, அவர் திரும்பி என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் திரும்பி என்றும் உள்ளது என்று காரணத்திற்காக சொல்வார்களாக, அவர் திரும்பி என்றும் உள்ளது என்று கற்றுக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. என் எதிரே கற்று நோக்கி கொண்டிருந்தேன். அவர் என் கேட்டது என் விசாரணை வைத்தார். எனக்கு அனுபவம் படிக்கிறவர்களில் கத்தரின் பசுமைகளை நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுபவம் பண்ணுகிறவர்களில் கத்தரின் பசுமைகளை நான் பயப்படேன். என் சத்துருக்களின் சரித்திரத்தினை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கத்தர் பெரிய பற்றுதலா இருப்பேன். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம் கத்தர் பெரிய பற்றுதலா இருப்பதை நம்பும். என்னை சுற்றியும் அணிந்து கொள்கிறார்கள், கத்தரின் நாமத்தினால் அவர்களை சந்திப்பேன். என்னை சுற்றியும் அணிந்து கொள்கிறார்கள், கத்தரின் நாமத்தினால் அவர்களை சந்திப்பேன். தேர்தலை கொள்ள வணிந்து கொள்கிறார்கள், முறை பற்றி நெருப்போடு அணிந்து போவார்கள், கத்தரின் நாமத்தினால் அவர்களை சந்திப்பேன். நான் முழுவதும் என் தருமாய் கத்தரை எனக்கு உதவி செய்தார். கத்தர் என் பலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். நீதிமன்றங்களுடைய கூடாரங்களை ரட்சிக்கும் கேட்பது சத்தம் உண்டு. கத்தரை வளர்ந்தவரும் வழக்கம் செய்யும். கத்தரை வளர்ந்தவரும் உயர்ந்திருக்கிறது, கத்தரை வளர்ந்தவரும் வழக்கம் செய்யும். நான் சாவாமல் பொழுதிருந்து கத்தருடைய செய்திகளை விவரிப்பேன். கத்தர் என் விவாதம் என் சாவுக்கு கொடுக்கவில்லை. நீதிமன்றங்கள் தெரியுங்கள், நான் அவர்களுக்கு பிரவேசித்து கத்தரை கொடுப்பேன். கத்தரின் வாசல்களே நீதிமன்றங்கள் எதிர்ப்பு பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு லட்சியமா இருந்தபடியால் நான் உண்மை கொடுப்பேன். உண்மை கட்சியவர்கள் ஆகாது என்று கதையை கண்டு மூளைக்கு தலை கண்டாச்சு. இது கர்த்தரான ஆட்சி, நம்முடைய கட்சிகள் ஆட்சியமா இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதை கழிப்பொழுது மகிழ்ப்படுவோம். கர்த்தாவை லட்சியம் கர்த்தாவை காலைக்கு வைக்கப்படும். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் சோதனைப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்தினால் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். கன்னிகளை கொண்டு போய் கழிப்பிடத்தின் தொகுகளை கயிறுகளை கட்டினர். நீர் என் தேவன், நான் உங்களை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உங்களை பேசுவேன். கர்த்தர் புத்திகள் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கர்த்தருடைய வேதத்தின்படி நம்பி உத்தமமானவர் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவர் முடிந்ததை தேவைகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதை அவர்கள் வழியில் நடத்தினார்கள். நாங்கள் உங்கள் கட்டளைகளை கட்டாயம் கொடுக்கும்படி நீர் கற்பித்து உங்களுடைய பிரமாணங்களை கைகூடி என் அடிகள் சிறப்புடன் அனுப்பும். நானுடைய கற்பனைகளை கண்ணுக்கு போகும். நானுடைய கற்பனைகளை கண்ணுக்கு போது வைக்கப்பட்டு போகிறது. உங்களுடைய நீதி நிலைகளை கற்றுக்கொள்ளும் போது சரியானதை வைக்க வந்திருப்பேன். உங்கள் பிரமாணங்களை கைகொள்ளும் முற்றிலும் என்னை கைவிடாதீர்கள். வாலிபன் தன் வழியை நான் சுத்தம் பண்ணுவான். உங்கள் வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறேன். வந்தனே என் உண்மையில் தேர்ந்தோடும் உண்மை தெரிகிறேன். என்னை உங்கள் கற்பனையை விட்டு வழிதக்க விடாதே. நான் விரோதமாய் நாம் செய்ததற்கு உங்கள் வார்த்தை நீங்கள் தேர்ந்து வைத்து விட்டேன். கர்த்தாவை சோதனைப்பட்டவர் உங்கள் பிரமாணங்களை எனக்கு கொடுக்கும். பிரமாணங்களை எனக்கு மரியாதையும். கர்த்தாவை சோதிக்கப்பட்டவர் உங்கள் பிரமாணங்களை எனக்கு மரியாதையும். உங்கள் வாழ்க்கை நடத்திற்குள்ள எல்லாம் எங்கள் திருடரை திருடான செல்வதை கழிவுறும் போல நான் உங்கள் சாட்சிகளை வழி கழிவுகிறேன். உங்கள் கட்டளைகளை தியானிக்கிறேன். உங்கள் வழிகளை கண்டுபிடிக்கிறேன். உங்களுடைய பிரமாணங்களை மனோதிஷை அறிந்தேன். உங்கள் வசனத்தை நம்பேன். உங்கள் அடிகளுக்கு அனுகூலமாயிடும். அப்போது நான் பிடித்து உங்கள் வசனத்தை கைக்கொள்வேன். உங்கள் வேதத்தின் அரசியலை நான் பார்க்கும்படி என் கண்களில் இருக்கிறது. பூமியை நான் பரதேசி. உங்கள் கற்பனைகளை எனக்கு மறைந்தியும் உங்கள் நியாயங்களை எனக்கு மறைக்காமல் வேண்டிய வாஞ்சையாக கொடுத்து போகிறது. உங்களது கோயில் போகிறது. உங்கள் வேதத்தை விட்டு வழிவெடுக்கிற சமூக அதிகாரிகளை நீர் கருத்து கொடுக்கிறேன். இந்திய அவமத்தையும் விநியோகித்தார் மற்றும் உங்களுடைய சாட்சிகளை கைகொள்ளும். சொற்களை உங்கள் பேசி விடுகிறார்கள். உங்கள் அடியும் உங்கள் பிரமாணங்களை தியானித்தேன். உங்கள் சாட்சிகளை எனக்கு மிகவும் என் ஆலோசனையில் ஆரம்பிக்கிறது. என் ஆத்மா சமூகத்திற்கு விடுகிறது. ஒரு வசனத்தின் வழியிலே உயிர்ப்பையும் என் வழிகளை நான் உங்களுக்கு வீட்டு கடன்போது என்று சொல்லிவிட்டு உங்கள் பிரமாணங்களை எனக்கு மரியாதையும் சந்திரத்தின் வழியில் உங்கள் கற்பனைக்கு வழியை எனக்கு உணர்த்தியதும் அப்பொழுது நான் ஒரு அதிசயங்களை தியானிப்பேன். சந்திரத்தில் என் ஆத்மா நடந்து போகிறது. ஒரு வசனத்தின் வழி என்னை எடுத்து நிறுத்தும். பொய்வழியை என்னை குறித்து ஒரு வேதத்தை எனக்கு அதிசயம். வேய்வழியை நான் தெரிந்து கொண்டு உங்களுடைய நியாயங்களை எனக்கு இருக்கிறேன். உங்கள் சாட்சிக்கு எனக்கு படுத்தலாக இருக்கிறேன். கர்த்தாவே என் வெட்டத்திற்கு உட்பட பண்ணாதையும். நீர் என் விதத்தை விசாரணைக்கும் போது நான் உங்களது கற்பனைக்கு பதில் கொள்கிறேன். உங்களது கர்த்தாவே உங்களுடைய பிரமாணத்தின் வழியை கொண்டிருக்கும். முடிவடைந்த நான் என்னை காத்துக் கொள்வேன். முடிவடைந்த நான் அதை காத்துக் கொள்வேன். என் உடமைகளும் அப்போது உங்களுடைய வேதத்தை வசிக்கும் ஊழியர்களை தொடும் அதை கைகொள்வேன். உமது கற்பனைக்கு பாதையை நடக்கும். நான் உங்களுக்கு பெரியமாயிருக்கிறேன். என் விதத்தை பொருளாதார சார்ந்த ஒரு சாட்சிகளை சார்பு செய்யும். மாறி வரதி என் கண்களை
ஒரு வாக்கின்படி ஒரு தயவு ரட்சிப்பும் எனக்கு வருகிறாங்க. சத்திய எனக்கு வருகிறாங்க. என் எண்ணிக்கிறவனுக்கு ஒருத்தர் சொல்வேன், என்னை எண்ணிக்கிறவனுக்கு ஒருத்தர் சொல்வேன், உங்கள் வசனத்தை நம்புகிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று பற்றியும் உங்களை நடக்கிறதை காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் எதிரே உங்கள் வேதத்தை மறக்க மாட்டேன். உங்கள் கட்டளைகளை அறையவில்லை விசாரத்தில் நடப்பேன். நான் உங்கள் சாட்சிகளை குறித்த ரட்சகர்களுக்கு முன்பாக வைக்கப்படாமல் பேசுவேன். நான் திரைப்படங்கள் உங்கள் கற்பனைகளை மனமகிழ்ச்சி அளித்தேன். நான் திரைப்படங்கள் உங்கள் கற்பனைகளை கைவிடுப்பேன். உங்கள் பிரமாணங்களை தியானிப்பேன். நீரை நம்புகளையும் உங்கள் வசனத்தை உங்கள் அடிமைக்காக என்று சொல்லும். அதுவே என் சிறுமையை என் வாழ்தல் உங்கள் வாழ்க்கை என்னை உயிர்ப்பித்தது. அதிகாரிகள் என்னை மிகவும் பரியாசம் பண்ணி நான் வேதத்தை விட்டு விலகுகிறேன். கர்த்தாவே, ஆதி முதலான நியாயத்தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். உங்களுடைய வேதத்துக்கு விரோதமாய் உங்களுடைய வேதத்தை விட்டு வரவேற்கிற துர்மார்க்க நீங்கள் நடக்க மீறிவிட்டது. நான் பல்வேறு தம் வீட்டில் ஒரு பிரமாணங்கள் எனக்கு கேட்கிறாங்க. கர்த்தாவே, காலத்தில் உங்கள் நாமத்தை நினைத்து நமது வேதத்தை கைக்கொள்வேன். உமது கட்டளைகளை கைக்கொள்வேன். உமது கட்டளைகளை கைக்கொள்வேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்து கர்த்தாவின் நீதிபட உமது வசனத்தை கைக்கொள்வேன். உமது வசனத்தை கைக்கொள்ளவே மாட்டேன். என் முழு இதயத்தோடும் உம்மை நோக்கி இருக்கிறேன். என் முழு இதயத்தோடும் உம் தயவுக்காக இருக்கிறேன். உமது வாக்கின்படி எனக்கு எழுதும். என் வழிகளை செலுத்தி கொண்டேன். கால்களின் சாட்சிகளுக்கு நேராக தெரிவினேன். உங்களுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்வதால் நான் நானும் எவத்தை வைத்தேன். துர்மார்க்க கூட்டங்களை கொள்ளையிடும் நான் உமது வேதத்தை விட்டு விடுத்தேன். உங்களுடைய நீதியான நினைத்திற்கு புரியும்படி பாதுகாப்பில் எழுந்திருப்பேன். உங்களுடைய சாட்சிகளை கைகொண்டு உங்களுக்கு பயந்து உங்கள் சாட்சிகளை கைக்கொள்கிற அனைவருக்கும் நான் போனேன். கர்த்தாவே, பூமி உங்கள் திருவை நான் இருந்திருக்கிறது. ஒரு பிரமாணங்களை எனக்கு போகிறோம். நீர் உமது வசனத்தின் படி ஒரு அறிவை நல்லா நடத்தினேன். துக்கம் நிதானத்தை வந்து எனக்கு கொண்டு தரலும். உங்களுடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாக இருக்கிறேன். உபதிரப்படுவதற்கு முன் வழிகாட்டு நடந்தேன். இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். தேவரின் நல்லவரும் நன்மை செய்கிறவர்களா இருக்கிறேன். உங்கள் பிரமாணங்களை எனக்கு நல்லது. அதிகாரிகள் என் பொய்களினால் பிடிக்கிறார்கள். நானும் என் ஊழியர்களுக்கும் உங்கள் கட்டளைகளை கைக்கொள்வேன். அவர்கள் எழுத என் முன்னணியை கொடுத்திருக்கிறார்கள். உங்களுடைய கற்பனைகளை என் மனமகிழ்ச்சி. நான் உபதிரப்பட்டது எனக்கு நல்லது. அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அதிகமாக பொன்மையை பார்க்கிறோம். நீ விளம்பிட வேண்டுமே என்றாலும் உங்களுடைய கடமையை உண்டாக்கி நீ உருவாகிச்சு. உங்களுடைய கற்பனைகளை கைக்கொள்ள என் உணர்வுகளாகும். உங்களுடைய வசதியை நான் காத்திருக்கபடியால் உங்கள் மைண்ட் வந்து என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். கர்த்தாவே, கர்த்தாவின் நியாயத்தீர்ப்புகள் நீதி உள்ளிருக்கும். உண்மையின் படி என் உபதேசம் அளித்தேன் என்று நான் அறிவேன். கர்த்தாவே, நீர் உமது அடியில் கொடுத்த உங்கள் வாக்கின்படி உங்களுடைய கிருபை என்னை தேற்றுவதாக. நான் விடுதலின்படி உங்கள் திருத்தங்கள் எனக்கு எழுதுவதாக. உங்களுடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அதிகாரிகள் என் பொய்களினால் திருத்தப்பட்டவர்களால் விற்கப்பட்டு போவார்களாக. நானும் உங்களுடைய கட்டளைகளை கைகொள்வேன். உங்கள் மனித உங்கள் சாட்சிகள் அறிந்திருக்கிறவர்கள் என்னை திரும்புவார்களாக. நான் விற்கப்பட்டு போவதற்கு செய்யும். எங்களுக்கு இருவரையும் ஒரு பிரமாணங்களை உலகமாக இருக்கிறது. உங்களுடைய லட்சியத்தை நாம தவிர்க்கிறது. உங்கள் வசனத்தை காத்திருக்கேன். எப்போது என் தேர்ச்சிகள் என்றும் உங்களுடைய வாக்கியங்கள் நோக்கமாக என் கண்கள் தூக்க போகிறது. புகையுள்ள தூக்கத்தை போடாமல் உங்கள் பிரமாணங்களையும் மனவேன். உங்கள் அடிமுறை நாட்களின் மாத்திரம் என் திரும்பப்படுத்துகிறவர்களுக்கு நீங்கள் எப்போது நியாயத்திற்கு செய்வேன். உங்கள் வேறு மனமுறை எனக்கு கோயிலை விட்டினார்கள். உங்கள் கற்பனை எல்லாம் உண்மையாக இருக்கிறது. அநியாயம் எனக்கு கொடுக்கப்படுகிறார்கள். நீர் எனக்கு சகாயம் பண்ணும். அவர்கள் என் பூமியை மன்னிக்கையோடு சத்தியத்தை பெற்று ஆனாலும் உங்களுடைய கட்டளைகளை விட்டுவிடுங்கள். ஒரு திருப்பைப்படி என் உயிர்ப்பையும் ஆனாலும் நான் உங்களுடைய வாக்கின் சாட்சிகளை காத்து நிற்பேன். கர்த்தாவின் உங்கள் வசனங்கள் என்றையும் மாணவர்களின் நிறுத்திருக்கிறது. உங்களுடைய உண்மை தலைமுறைகளுக்கு நிற்கும் பூமி ஒழுங்குபடுத்தி அதை நினைத்திருக்கிறது. உங்கள் வேதத்துக்கு விரோதமாய் உங்கள் வேதனை மனமகிழ்ச்சியாக இழந்தால் என் துக்கத்திலே அழுத்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உங்கள் கட்டளையை மாற்ற மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தேன். நான் உங்களுடைய நிகழ்ச்சியும் உங்களுடைய கட்டளைகளை ஆராய்த்தேன். துர்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். நானும் உங்களுடைய சாட்சிகளை சிரித்துக் கொண்டிருக்கேன். சகல சம்பவத்திலும் என்னை கண்டேன். உங்களுடைய கற்பனை மகாவிஸ்காரம். உங்களுடைய வேதத்தை நான் எவ்வளவு விரும்பாயிருப்பேன். நாள் முழுவதும் அறியாமல் நீர் உங்கள் கற்பனைகள் கொண்டு இணைய சத்துக்களையும் அதிக ஞானங்களும் அவைகள் எங்களுக்கும் என்னுடன் இருக்கிறது. உங்களுடைய சாட்சிகளை தியானித்தபடியால் என் போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாக இருக்கிறேன். உங்கள் கட்டளைகளை கைகொண்டு படித்தால் என் முடிவுகளை பார்க்கிறோம் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தாவே, உங்களுடைய வசனத்தை காத்து நடப்பேன் என்று காத்து நடக்கும் பற்றி சகல வராத வைத்து ஒரு காலத்தில் இருக்கிறேன்.
உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு வந்து என் பாதைக்கு உச்சமாக இருக்கிறது. உங்களுடைய நீதி நடைகளை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். நான் மிகவும் கர்த்தாவே வசனத்தை பண்ணியதை உயர்வையும் கர்த்தாவே என் வாயின் உற்சாகப்படுகிற நீர் அங்கீகரித்து உங்கள் நியாயங்களை எனக்கு போதி தருவோம். நான் எப்போதும் என் கையில் இருக்கிறது. உங்களுடைய கட்டளைகளை விட்டு வழித்தவரேன். உங்கள் சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். அவைகளை நிறுவனத்தை மாற்றி முடிப்படைந்த விரைவில்லாமல் முடிப்படைந்த விரைவில்லாமல் உங்கள் பிரமாணங்களை படி செய்ய இருதயத்தை சாய்த்தேன். வீண் சிந்தனைகளை நான் வைத்து உங்களுடைய வேதத்தில் தெரியப்படுகிறேன். உங்களுடைய வேதத்தில் தெரியப்படுகிறேன். என் மறைவிலும் என் கீழே உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். தொடர்களை விட்டு போது நான் என் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வேன் என்று நான் பிழைத்திருப்பதற்கு உங்கள் வார்த்தையின்படி என்னை ஆதரித்தலும் அப்போது என் நம்பிக்கை விசாவாய் போக என்னை விசுவதற்கு கூட பண்ணாதையும் என் ஆதரித்தலும் அப்போது நான் ரசிக்கப்பட்டு எக்காலமும் ஒரு பிரமாணங்கள் பெரிய நோக்கமாக இருப்பேன். ஒரு பிராணத்தை விட்டு வழிவகுக்கிற யாரையும் விதித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய உபாயம் விரும்புகிறே பூமியுடைய துர்மார்கள் யாவரையும் கண்ணை போல அகற்றி போடுகிறேன். உங்களுடைய சாட்சிகளை தெரியப்படுகிறேன். உங்கள் பைபர் பயத்தால் மூலம் செலுத்துகிறது. உங்களுடைய நியாயத்திற்கு பயப்படுகிறேன். நீதியும் நடந்து செய்கிறேன். ஒரு ஒழுங்கில் கொள்கிறேன் என்று ஒப்புக்கூடாதையும் உங்களுடைய ரட்சிப்புக்கும் நீதியான வார்த்தைக்கு காத்திருக்குமாறு என் நன்மை போட்டுக் கொள்கிறது. உங்கள் ஆட்சியை திருவிழை நடத்தி ஒரு பிரமாணிகளை எனக்கு தெரியும். நானும் நடந்தேன் சாட்சிகளை அடைவது என உணர்வுள்ளதாகும். கர்த்தர் இந்திய செய்த கட்டளை வேலை வந்து அவர்கள் ஒரு நியாயப்பிரமாணங்களை மீறினார்கள். ஆதலால் நான் பொருளும் வசூலும் அதிகமாக என் கற்பனைகளை பிடிப்படுகிறேன். எல்லாவற்றையும் பற்றின என் விளைவின எல்லா கட்டளைகளும் சென்னையிலே இருந்து சகல உரிமைகளையும் பெறுகிறேன். உங்களுடைய சாட்சிகள் அதிசயமானவைகள். ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கைக்கொள்ளும். உங்களுடைய வசனத்தின் பிரசித்த வெற்றி பேதைகளை உணர்வுள்ளவனாகும். நான் உங்களுடைய கட்டளைகளை வாசிக்கிறபடியால் என் வாயை அவர்களுக்கு அவர்களுக்கு எண்ணுகிறேன். உங்களுடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின் படி என் நோக்கி பார்த்து எனக்கு இருக்கும். உமது வார்த்தைகளை என் காலையில் நிலைப்படுத்தி ஒரு அதிகாரிகளை ஆள விட்டாதையும் மனுஷ செய்யும் விருதுக்கு என்னை விலக்கி விடுத்தவர்களும் உங்களுடைய கட்டளைகளை கைக்கொள்வேன். உமது அடைப்பை முதலை பிரகாசிக்க பண்ணி ஒரு பிரமாணங்களை எடுத்துக் கொள்வேன். மனுஷன் உங்கள் வேதத்தை காத்து நல்லவர்களால் என் கண்களில் இருந்து கருத்து ஓடுகிறது. கட்டாயம் என் மீறி வர உங்களுடைய நியாயத்திற்கு சரியானவர்கள். உங்களுடைய நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியை மகா உண்மையுமானவர்கள். என் சத்துக்கள் உங்கள் வசனத்தை மறந்தபடியால் என் பக்தி வயலாக வேண்டி பற்றுகிறது. உங்களுடைய வார்த்தை மிகவும் புலமைப்பட்டது உங்களோட அடியை நான் பெரியப்படுகிறேன். நான் சிறியவரும் அசலை மனவழியுமாயிருக்கிறேன். உங்கள் கற்பனைகளை உங்கள் கற்பனைகளை மறவேன். உங்களுடைய நீதி நித்திய நீதி உங்களுடைய வேதம் சத்தியம் வேகம் நிறுவனம் என்னை பிடித்தது. ஆனாலும் உங்கள் கற்பனைகளை என் மகிழ்ச்சி. உங்களுடைய சாட்சிகளை நீதி எந்தெல்லாம் இருக்கும். என் உணர்வுகளும் அப்போது நான் பிடித்திருப்பேன். கர்த்தாவே என் சபத்தை கேளும். உங்கள் பிரமாணங்களை கைக்கொள்வேன். உங்களை நோக்கி கொடுக்கிறேன் என் லட்சியம். அப்போது நான் உங்களுடைய சாட்சிகளை காத்துக் கொள்வேன் என்றேன். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டு உங்களுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பிடும். உங்களுடைய வசனத்தை தியானிக்கிறபடியால் புது சாமிகளின் முன்னே தந்த விருப்புகளும் உங்களுடைய இருமைப்படி என் சத்தத்தை கேளும். உங்கள் நியாயங்களின்படி என்னை ஒரு எப்படி என் பின்பற்றுகிறவர்கள் சமீபித்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களுடைய வேதத்துக்கு தூரமாக இருக்கிறார்கள். கர்த்தாவை நீ சமீபித்திருக்கிறது. உங்கள் கற்பனை எல்லாம் உண்மை. நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் உங்களுடைய சாட்சிகளை என்னிடம் இருக்க ஸ்தாபிப்பது என்பதை அவைகளால் அறிந்திருக்கிறேன். என் உபதிரவத்தை பார்த்து என் உயிரிழந்தவர்களும் உங்களுடைய வேதத்தை மறவேன். எனக்காக நீ வழக்காக என்னை வீட்டுக் கொள்ளும். 9 வார்த்தையின் பேரில் 9 வார்த்தைகள் படி என்னை உயிர்ப்பையும் ரட்சிப்பு துர்மார்க்கத்துக்கு தூரமாக இருக்கிறது. அவர்கள் ஒரு பிரமாணங்களை மீறினார்கள். கர்த்தாவே உங்கள் இலக்கங்கள் நீதியாக இருக்கிறது. உங்கள் நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பையும் என்னை துரோகிக்கிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அறிவீர். ஆனாலும் உங்களுடைய சாட்சிகளை எடுத்துக்கொள்கிறேன். உங்களுடைய வேதத்தை காத்துக்கொள்ளாத துரோகிகளை நான் கண்டு கொண்டு அருள்வாய் இருந்தது. உங்களுடைய கர்த்தாவே உங்கள் கட்டளைகளை நேசிக்கிறேன். உங்கள் திருவைப்படி என்னை உயிர்ப்பையும் சகல சமூகத்துக்கும் என்னை கண்டேன். உங்களுடைய கட்டளைகளை நேசிக்கிறேன். சத்தியவசம் முற்றிலும் என் வாழ்க்கை நீங்கள் விடாதையும் பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள்.
சொன்னார்கள். ஆனாலும் என் இருதயம் உங்கள் வசனத்திற்கு பயப்படுகிறது. விடுதலை உங்களை கண்டுபிடிக்கிறவர்கள் நம்புவதற்கு நான் ஒரு வார்த்தையும் தேடி வருகிறேன். பொய்யை பார்த்து அறிவுறுகிறேன். உங்களுடைய வேதத்தையும் நேசிக்கிறேன். உங்கள் நீதி நினைத்த நிமித்தம் ஒரு நாளை 7 தடவை உண்மை துதிப்பேன். 7 தடவை உண்மை துதிப்பேன். உங்கள் வேதத்தை சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரில்லை. கர்த்தாவே உங்களுடைய ரட்சித்து காத்திருந்தேன். உமது ரட்சித்து காத்திருந்து உங்களுடைய கற்பனையின்படி செய்கிறேன். என் ஆத்மா சாட்சிகளை காக்கும். அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். உங்கள் கட்டளைகள் சாட்சிகளை காப்பதற்கு என் வழிகளை நமக்கு உண்டாக இருக்கிறது. கர்த்தாவை கூப்பிடுதல் உங்கள் சந்தையில் வருவதாக உங்கள் வசனத்தின்படி என்னை விடுவிப்பேன். என் விண்ணப்பம் உங்கள் சந்தையில் வருவதாக உமது வார்த்தையின்படி என்னை விடுதலை தரும். பிரமாணங்களை நீர் என்று போதிக்கும் போது என் உதவிகள் உங்கள் புதியை பிரஸ்தாபப்படுத்தும். உங்கள் கட்டளைகள் நீடுவதற்கு அகால நாள்களுக்கு வசனத்தை விவரித்து சொல்லும். உமது கட்டளைகளை நான் தெரிந்து கொண்டபடியால் உங்கள் கரம் எனக்கு துணியாக இருப்பதாக உங்கள் ரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன். உங்களுடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன். உங்களுடைய வேதம் என் மனம் வச்சு என் ஆத்மா பிழைத்திருந்து உங்கள் துணிகளுக்கு உங்கள் நியாயத்திற்கு எனக்கு துணியாக இருப்பதாக காணாமல் போன ஆட்டை போல வழிதம்பி போல உங்கள் அணியை தெரிவித்தாக உங்கள் பிரமாணங்களை நான் மறைவேன். என் எதிர்களை கட்டளை நோக்கி கூப்பிட்டேன். அவரை என்னை செய்து கொண்டார். கர்த்தாவை பொழுது புத்தர்களுக்கும் கவனமாக்கும். என் ஆத்மாவை தப்புவேன். கவனமாவை உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்து கொள்ளும்? வளவனுடைய கூர்மையான அம்புகளும் சூழ்ச்செய்திகளை எனக்கு கிடைக்கும். தாழ்வுமே கிடைக்கும். ஐயோ நான் மூசைக்கு குடியிருந்தது சந்தித்தது போதும். கேதாரி குடியிருந்ததும் போதும். சமாதானத்தை பகத்திற்கு என் ஆத்மா குடியிருந்தது போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன். அவர்கள் நான் பேசும்போது யுத்தத்துக்கு எனப்படுவார்கள். எனக்கு ஒத்தாசை ஒரு பருவத்தில் என்னால் என் கண்டு நேரிடுகிறேன். வானத்தை கும்பியோ உலகத்தில் கருதுறத்தில் என் ஒத்தாசை வரும். உன் காலை நல்ல ஒத்தார் உன்னை காக்க விரும்பினார். இருபத்தி வெளி காக்கிறவர் ஒருவரும் இல்லை, குடும்பமும் இல்லை. கட்டல் உன்னை உடம்பும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கட்டல் உன்னை காக்கிறவர் அவரும் பந்து பகையை வெள்ளாகவும் இரவில் நிலவாகவும் அதை செய்து கட்டல் உன்னை நிலத்திற்கு வெளியே காப்பார். அவரும் நாட்டை காப்பார். கட்டல் கோவையின் மரத்தை முதல் கொண்டே என்னென்றும் காப்பார். கட்டளை ஆலயத்திற்கு போகும் வாரிதன் என்று அவருக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாயிற்று. எருசலேமின் வாசல்களில் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேமின் திசைகளுக்கான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கட்டுரை ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரப்பட்டிற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாராகிய சிங்காசனத்தில் நியாயஸ்தானம் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமுக்காக சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலுவலகத்திற்குரிய சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரன் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னின் சமாதானம் பெருகும் என்றேன். என் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக செய்வேன். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களே, உங்களிடத்தில் என் கண்களை ஏறெடுத்தேன். ஏதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானியின் கையை நோக்கி இருக்கும் போல் தங்கள் எஜமானியின் கையை நோக்கி இருக்கும் போல் எங்கள் தேவனாகிய கர்த்தரை எங்கள் தேவம் செய்யும்படி எங்கள் கண்கள் அவரை நோக்கி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு இடமும் கர்த்தாவே எங்களுக்கு இடமும் இன்றைய நாளும் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுபசேவைகளோடு இன்றைய நாளும் அதிகாரிகளுடைய எழுச்சினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது. மனிதன் எழுதும்போது கட்டல் நம்ம பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் நம்மை உயிரோடு வேண்டியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மை பாய்த்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி தொந்தரவிலும் சொன்னீர்கள் நமது ஆத்மாவை மேல் புரண்டு கொண்டிருக்கும் என்று இஸ்ரவேலை போது சொல்வதாக. அவர்களுடைய பற்களுக்கு நம்ம நிலையாக ஒப்புக்கூடாத கத்திற்கு சொல்கிறோம். வேண்டுமே கண்டிப்பே தப்பின குருவியை போல் நமது ஆத்மா தப்பிச்சு கண்ணி தெரிந்தது நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வாசியும் பூமியில் உண்டாகிற கத்தருடைய நாமத்தில் உள்ளது. கத்தரை நம்பிக்கிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நினைத்திருக்கும் சிவன் மரத்தில் போல் இருப்பார்கள். பர்வதங்கள் சியோனை சுற்றிலும் இருக்கும்போது கத்தர் இருந்தது என்றென்றைக்கும் அதை கணக்கை சுற்றிலும் இருப்பார். நீதிமன்றத்தில் அந்த கைகளை அநியாயத்தில் நின்றவர்களுக்கு ஆகவேட்டின் பொருட்கள் அவர்களின் சுதந்திரத்தின் மேல் பிடிக்கிறது. கர்த்தாவின் நல்லவர்களுக்கும் இருதயத்தை செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தனது கோணலான வழிகளுக்கு சங்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரர்களை போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர்
இருக்கும். கண்ணீரோடு அதை வெள்ளத்தில் விலங்கை திரும்புவது போல சிறையில் வீட்டிருக்கும். கண்ணீரோடு இருக்கிறவர்கள் வெவ்வேறு தோண்டி அழுப்பார்கள். அடித்தவும் விதையை அழுத்தவும் விதையை வெடிக்கிறது சுமந்து அழுது கொண்டு தோன்றினான். ஆண்டும் தன் அழுத்த அடிகளை சுமந்து கொண்டு வெவ்வேறு தோண்டி வருவான். கர்த்தர் வீட்டை கட்டாராகி அதை கட்டுகிறவர்களையும் பிரயாசம் செய்தார். கர்த்தர் நகரத்தை காவல்காரர் விழுத்திருக்கிறது விட்டார். நீங்கள் அதிகாரியில் எடுத்த நேர்பட வேலையிலே தங்கள் வருத்தத்தின் அப்பத்தை புசித்து அவருக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிடிகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்த்தரின் கன்னியாவால் இருக்கின்றன. வாழ்வீதின் குமாரர் மலமுடைய தூய்மையான அவர்களுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவர்களுடைய அம்பரத்தோணி என்று விஷயம் பார்த்தவான். அவர்கள் நான்கடியாமல் ஓய்வு வாசலில் சதுரங்களோடு பேசுவார்கள். கடலில் வந்தவர்கள் வழிகளில் நடக்கிறவர்கள் அவன் வாக்கியவான். நீ உன் கை பேசி சாப்பிடுவார். உன் வாக்கியம் நன்மை வீட்டவர்கள் கண்டது காய்ச்சி வருவார். உன் பிள்ளைகளும் கண்டு சுற்றி முழுவதும் கண்டு கொண்டிருப்பார்கள். ஏதோ கடலுக்கு வைத்துள்ள மனுஷன் விதமான ஆசிரியர் கடன் செய்யவில்லை ஆசிரியர்களாக நிச்சயமாக நான் எல்லாம் எத்தனை வாழ்வை காப்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை புத்தகத்தில் உண்டாகும் சமாதானத்தை காப்பாய். என் சிறுவன் தொடங்கிய அணிகதரம் என் சிறுவன் தொடங்கி அணிகதரம் என்று வேட்பாளராக போனார்கள். உயிரிழந்தவர்கள் தங்கள் முதுகின் மேல் வைத்து தங்கள் கண்டசாலையை நீளமாக்கினார்கள். கட்ட மீது உள்ளவர் துர்மானின் கைகளை அவர் அசார் என்றும் சிறுவையில் போது சொல்வதாக சீவனை பக்தியவர்கள் வெட்டி பிடித்து திரும்ப கடவுள் வீட்டின் மீது பொருள் அவர்கள் ஒப்பாயிருக்கிறார்கள். அது வளரும் உள்ளத்துக்கும் அதனால் தன் கைகளையும் அறிஞரை கட்டுகிறவன் அதனால் மண்களையும் நிரப்புகிறதில்லை. கட்டுரை ஆசிரியர் உங்களுக்கு உண்டாவதாக கட்டுரை நாட்கள் உங்களை ஆசிரியர் என்று வழிபோக்கர் சொல்வதும் இல்லை. கட்டாய ஆடங்களிலிருந்து உங்களை ஒட்டி கொடுக்கிறோம். ஆண்டுகளின் சத்தத்தை கேளும். என் உணவும் சத்தமும் செவிகளில் கவனித்திருப்பதாக கட்டாய நட்டம் உங்களை கவனித்திருப்பதனால் நான் நினைப்பானே. உங்களுக்கு பயப்படும் படிக்க உம்மடத்தை மன்னித்து நான் கத்தருக்கு காத்திருக்கிறேன். என் ஆத்மா காத்திருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது புரியும் என்று உடைய காலத்தில் காத்திருக்கிற தாமரை பார்க்கிறோம். என் கண்கள் என் ஆத்மா என்றென்றைக்கும் என் ஆத்மா அதிகமாய் ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இதோ இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக கர்த்தரிடத்தில் திருப்பையும் திரளான மீட்பு உண்டு. அவரை இஸ்ரவேலை சகல அக்கிரமங்களையும் என்று மீட்டுக் கொள்வார். எங்கள் இருந்தையும் விரும்பாக்குள்ள கட்டாயம் இருந்தையும் விரும்பாக்குள்ளதல்ல. எங்கள் கண்கள் மீட்டின்மை உதவிகளும் அல்ல. பெரிய காரணங்களிலும் எங்கள் முந்திரி கருவங்களிலும் நான் நடையை செல்லவில்லை. தாய் பால்வளர்ந்த குழந்தையை போல நான் என் ஆத்மாவை அடைக்க அமர பண்ணினேன். என் ஆத்மா பால்வளர்ந்த குழந்தை போல இருக்கிறது. இது முதல் என்று கர்த்தர் இஸ்ரவேலை நம்பியிருப்பதாக கர்த்தாவே தாவீதையும் அவருடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தவரும் அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இருந்தையும் யாக்கோபின் மன்னருக்கு வாஸ்தலத்தையும் காண மட்டும் படுகையாகிய என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிக்கவும் இல்லை. படுகையாக கண்ணின் மேல் ஏறுவதும் இல்லை. என் கண்களுக்கு உத்தத்தையும் என் இமைகளுக்கு உத்தத்தை வரவிடுவதுமில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் மன்னருக்கு பொருத்தனை பண்ணினார். ஐயோ எப்படியாவது தெரியாது செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் அடைக்கலாமோ. அவர்களுடைய வாசஸ்தலங்களுக்கு பிரவேசித்து அவர் பாதப்படியில் வந்தோம். கர்த்தாவே உங்கள் வல்லமை விழும் பெட்டியுடன் உமது தாபர ஸ்தலங்களுக்குள் எழுந்தவர்களும் உம்முடைய அவசரத்தை வெளியே தடுத்து உம்முடைய பரிசுத்தவான்கள் எதிர்பார்க்கிறாங்க. நீர் அபிஷேகம் பண்ணிவிட்டவனின் முகத்தை உன் தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணிக்கிறேன். உன் கர்ப்பத்தின் கண்ணை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் உன் குமாரை என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் வழிகளை காத்து நடந்தால் உன் குமாரை என்றென்றைக்கும் சிங்காசனத்தின் மேல் வீழ்ச்சிப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாக ஆணையிட்டார். அவர் தவற மாட்டார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டார். அது நமக்கு வாசஸ்தலமாக விரும்பினார். இதை நான் தெரிந்து கொண்டபடியால் இதை நான் விரும்பினபடியால் இதிலே பிரவேசிப்பேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை விட்டுவேன். அதன் பரிசுத்தவான்கள் செவ்வாய்ப்பார்களாக. நான் தாவீதுக்கு ஒரு உள்ளே கொடுக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணிவிட்டதற்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன். அவன் சத்துருக்களுக்கு விக்கத்தை ஒடுக்குவேன். அவன் மீனில் அவன் நீளம் பூக்கும் என்றார். ஏதோ சகோதரர்கள் உடனே நாசப்படுகிறது. எத்தனை இன்பமோ எத்தனை நன்மையும் எத்தனை விபரமானது.
அது ஆட்டுடைய சிறுசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் ஆடையை வடிகிறதும் அவனுடைய அதிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல கையிருக்கும். எறும்பும் மேலும் சிறியும் பருவத்தின் மேலும் இறங்கும் பணிக்கு ஒப்படைக்கிறது. அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட்டார். இதோ நாகாலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கிறவர்களை கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரை கர்த்தரை சோதருங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை சோதருங்கள். வானத்தை